அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட் வந்து 510. ஓகேங்களா? 510. ஓகேவா? நம்ம வந்து என்ன எடுத்திருந்தோம்னா 483 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏபி சொல்ல போனால் நம்ம வந்து ஏபியில் 40, 78, 43, 34 அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கணிப்புகள் எடுத்து பார்த்துருந்தோம் கூட. இருந்தாலும் 510 சொல்லப்போனால் 8க்கு வந்து 5, 2க்கு வந்து 1, 0க்கு 0 அப்படிங்கன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடுத்து கொடுத்த கணிப்பில் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 510 அப்படின்னு இங்கே இந்த ரிசல்ட் இங்கே இருந்தால் இதுக்கு வந்து என்னமாக நம்ம வந்து நாளைக்குரிய கணிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். 5க்கு 7, 7க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 700 அப்படின்னு வந்துருச்சு. 0க்கு இன்றைக்கி 3 வந்திருக்கணும், ஆனால் 3 வரல. அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கலாம் 3 அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2621. ஓகேங்களா? ஸோ 2621 அப்படின்போது நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து 4 தான் பவர் சொல்ல போனால். இங்கே 2621, இங்கே 2629, 9க்கு 1 அப்படிங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9க்கு 1 இருக்குது. 9க்கு 1 அப்படின்னா 9க்கு 1னா அப்போ 1க்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 தான் வரும். ஆனால் கணக்கு, ஆனால் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வர்றது வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 1க்கு டேரெக்டாக பவர் 4. ஸோ 4 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பாக பார்க்கலாம். ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 5818, இங்கே 818க்கு 5, அதே மாதிரி 818க்கு 5 அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 6 அப்படின்றது. அப்போ அதே 5க்கு 6 இங்கே வருமா அப்படிங்கிறது வராது. ஒரு நம்பர் தள்ளி போனால், கொஞ்சம் மாறி வந்தால் நம்மளுக்கு என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆக வரும். ஸோ 347 அப்படிங்கிறது ஒரே ஒரு செட்டோட நம்ம வந்து முடிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்து நாளைக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால், டபுள்ஸ் ஒரு வேளை வாய்ப்பு வந்தால், நம்மளுக்கு வந்து டபுள்ஸாக இருந்தால் என்னமாக வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8185. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் படி இப்போ வந்து 8க்கு 5 அப்படிங்கும்போது ஒரு வேளை 5க்கு 0 அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு வேளை சப்போஸ் ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னு ஒரு கணக்கு வைப்போம். ஓகே. இப்போ 2621 அப்படிங்கும்போது 1க்கு வந்து ஒரு வேளை பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1க்கு வந்து 8 அப்படின்னு வந்து, சப்போஸ் ஒரு வேளை 0க்கு 3 பவர் வராமல் அந்த 0வை திருப்பி கண்டினியூ ஆனிச்சுன்னா, நம்மளுக்கு வந்து 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3 அப்படின்ட்டு இருக்குது. ஆனாலும் 3 வரல அப்படிங்கும்போது இந்த 0வை கண்டினியூ பண்ணால் 080347 வரலாம். சரிங்களா? 080347 இவ்வளோ தான். மற்றபடி இங்கே இருக்கிற இந்த இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உதாரணத்துக்கு இங்கே 10க்கு 92, 10க்கு 92 இருக்குது. இங்கே 2 தடவை வந்தனால அந்த 10க்கு 92 அப்படிங்கிறது திரும்பி அந்தளவுக்கு ஒரு இதுவாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கெஸ்ஸிங்கில் அப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கும்போது 68 அப்படின்ட்டுருக்கு, 20 அப்படிங்கிறது இருக்குது. இந்த பேட்டர்ன் படி திரும்ப இதுலேயே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு ஃபேக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து எத்தனை நாளாக டபுள்ஸ் வராமல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா டபுள்ஸ் வந்து ஒரு இதில் பவர், இதுலேயும் பவர். இந்த 592க்கு அதே ரிசல்ட் திருப்பி வந்துருச்சு. அந்த 825 அப்படிங்கிறதுக்கு 820 அப்புறம் 510 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இந்த இடத்துல 6க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 4, 1க்கு 9, 0க்கு 2, 492 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஆனால் இந்த 92 2 தடவை வந்ததுனால திரும்பி வர்றதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்புகள் அதுவாக தெரியல. ஓகே. இப்போ வந்து நம்ம எடுத்த இந்த 347 080, 3க்கும் 0, 7க்கும் 0, 4க்கு வந்து 8 அப்படிங்கிற மாதிரி ABC 2 எண் தான். ஓகேங்களா?
சரி, இப்போ நம்ம இதை வச்சுட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு எந்த பேட்டர்னும் இல்லை. 0 0 அப்படின்னா டபுள்ஸ் வந்தால் ஏசியில் டபுள்ஸ் வர மாதிரி ஒரு கணிப்பாக தெரியுது. அப்படி இல்லை அப்படின்றபோது நம்மளுக்கு இந்த 5க்கு 5 1 0, 5க்கு 3, 1க்கு 4, 0க்கு 7, இவ்வளோ தான். பவரில் வந்தால் 5க்கு 0, 1க்கு 8, 0க்கு 0, இந்த கணக்குப்படி வந்தால் அவ்வளோதான். ஸோ இந்த கணிப்புகள்லேருந்து இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 7 தான் கொஞ்சம் முக்கியத்துவமாக, ஏன்னா 0வும் 7ம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 7 0 அப்படிங்கிறத ஆல் போர்டில் ஒரு கணிப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா? அது 0வுக்கு 3 வரணும். ஆனால் 3 வராமல் அந்த 0வை திருப்பி கண்டினியூ பண்ணால் 0வுக்கு பவர் 7ஆக வரலாம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இது தான் பார்க்குறோம். சரிங்களா? இந்த 4D அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணமாக பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் வந்து நம்ம எடுக்கிறது 3, பி போர்டில் எடுக்கிறது 4, சி போர்டில் எடுக்கிறது 7, டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறது வந்து 5க்கு 1, 1க்கு 4, 4க்கு 7. அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக வரும்? 5க்கு 1, 1க்கு 4, 4, 4க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு 0. ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து 0 3 4 7 இப்படி வரணும். சொல்லப்போனால் அந்த டி போர்டோட சேர்த்து தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதம் வந்து இன்னும் ஒரு 5-6 நாள் போனால் தான் நம்மளுக்கு இந்த ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம பிசியை நம்மளே டார்கெட் பண்ணோம். ஆனால் பிசி தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்குது. நம்மளோட கணிப்புகளுக்கும் சரி, எடுக்கிறது ஒரே ஒரு கெஸிங் தான், 0 3 4 7 தான். இதில் பிசி அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு காமனாக 1 0 அப்படிங்கும்போது என்ன பவர்னு பார்க்குறோம். பவரில் வந்தால் 1க்கு 0க்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து 4 வருது, 0க்கு வந்து 3 வருது, 1க்கு வந்து 6 வருது, 0க்கு வந்து 5 வருது. ஸோ நம்மளுக்கு வந்து பிசி அப்படின்றது பார்க்கலாம். பவரில் வந்தால் அப்படின்னு பார்த்தா பவர்னா அப்படின்னா 43 65 தான் நம்மளுக்கு பவரில் வர்றது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு வந்து 1 அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தான். பிசியை பொறுத்த வரைக்கும் 46 65 நம்மளுக்கு 3D கணிப்புப்படி நம்மளுக்கு சொல்ல போனால் 0 3 4 7 0 0 8 0 அவ்வளோதான். சரிங்களா? நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக என்ன மாதிரி கெஸ்ஸிங்லாம் வருதுன்னு தெரியும். அதாவது நம்ம எடுக்கிறத அப்படியே பரட்டி ஏபிசி அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பண்ணி நம்ம கெஸ்ஸிங் எடுப்போம். ஆனால் இன்றைக்கி 510 8க்கு 5 அப்படியே பவர், 2க்கு மைனஸு, 0க்கு 0 இருக்குது. சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. அதனால் நாளைக்கு தான் 0 3 4 7 0 0 8 0 பிசியில் 4 3 6 5 பாருங்கள். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்க தான் செய்து நம்ம எடுக்கிற கணிப்புகளும் பாஸ் ஆக தான் இருக்குது. சரிங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.